லார்ட். நேத்து நான் கெஸ்ட் ஸ்கூல்ல கேட்டிருந்தேன் அந்த செயிண்ட். இயேசுவோட சில நிமிடங்களே வாழ்ந்தவர். இயேசுவாலேயே புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டவர். யாரு அப்படின்னா, செயின்ட் டிஸ்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இயேசுவோட வலது பக்கத்தில் இருந்த நல்ல கள்ளன். இயேசுவை கொல்கத்தா மலையில சிலுவை சுமக்க செய்யும்போது, ஏற்கனவே அங்க 2 திருடர்கள் தொங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல தான் இயேசுவ தொங்க விட்டாங்க. அந்த தொங்கும்போது 2 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது, அதில இந்த லெஃப்ட் சைட்ல இருந்த திருடன் இயேசுவ பழிக்கிறான். "நீ தான் மெஸ்ஸியாவாச்சே! நீ உன்னையும் காப்பாத்திக்கிட்டு எங்களையும் காப்பாத்தக்கூடாதா?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனா, இந்த நல்ல கள்ளன் "ஏய் அப்படி பேசாத. நாமலாம் பாவம் செஞ்சோம். நாமலாம் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை தான் அனுபவிக்கிறோம். இது நமக்கு தகும். ஆனா, இவர் ஒண்ணுமே செய்யாத இறைவனின் மகன். இவரு தான் மெஸ்ஸியா. இவர இப்படி பேசாத" அப்படின்னு சொல்றான். அப்ப இயேசு சொல்றாரு, அவனை நிமிர்ந்து பார்த்து, "நீ இன்றே என்னோடு என் வான் வீட்டில் இருப்பாய்" அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் தான் இயேசு ரொம்ப நேரம் இறக்காம இருந்ததுனால, அவர ஈட்டியால குத்தி சாகடிக்கப்படுறாரு. இவரோட பிறப்பு பத்திலாம் எதுவுமே தெரியல. இவர் கலிலேயா நாட்ட சேர்ந்த திருடன் மட்டும் தெரியுது. ஆனா, இவர் என்ன தப்பு செஞ்சாரு, என்ன ஏது எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்டயே பாவ சங்கீதனம் கேட்டவர். அந்த கடைசி நிமிஷத்தில மனமருந்தி, "நாங்கலாம் பாவிகள். நான் செய்த பாவத்துக்கான தண்டனை தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நீர் இறைமகன்" அப்படின்னு சொல்றாருல்ல. அந்த நேரத்தில ஆண்டவர் அவரை மன்னிச்சு, அவர் "இன்றே என் வான் வீட்டில் என்னோடு இருப்பாய்" அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவரும் மோட்சத்துக்கு போறதா நம்பப்படுது. இவர இயேசுவால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டவர்ன்னு அழைக்கப்படுறாரு. இவர் பெரிய பணி எதுவுமே செய்யல. அந்த கடைசி நிமிஷம் ஆறுதல். இதுதான் உலக வாழ்க்கையிலயும் நாம கொடுக்குற ஒவ்வொரு ஆறுதலுக்கும் பலன்கள் கிடைக்கும். ஆண்டவர் எந்த நேரத்திலயும் நம்மள மன்னிப்பாருன்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் ஆக்சுவலா இது. அவர் இரக்கத்தின் ஆண்டவர். நம்மள நெறைய மன்னிப்பார். ஆனா, அதெல்லாம் எது வரைக்கும்னா, அந்த இரக்கத்தின் காலம் இருக்கிற வரைக்கும் தான். அது செகண்ட் வருகை ஜட்ஜ்மெண்ட் காலம். அந்த நேரத்தில நமக்கு இரக்கம் கிடைக்காது. அதனால நம்ம எல்லாரும் மனம் திரும்புறது இந்த நல்ல கல்லனை போல நாமளும் நம்ம செய்த எல்லா பாவங்களையும் விட்டு ஒரு நிமிடம் மனம் நிமிர்ந்து ஆண்டவர்கிட்ட போய் நின்னோம்னா அவர் நம்மளை கண்டிப்பாக தாங்கிக்குவார். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்மாஸ். பிரைஸ் தி லார்ட். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த புனிதரை பற்றி நான் தெரிஞ்சுக்கினது. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பிரைஸ் தி லார்ட்.